வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகபெருமான் எப்போதும் உங்களை ஆசிர்வதிப்பார். பொதுவாகவே கடகம் ராசிக்காரர்கள் பிறக்கும் போதே உணர்ச்சி என்பதை அடையாளமாக கொண்டு வந்தவர்கள். அவர்கள் உலகத்தை பார்க்கும் விதமே வேறு. பிறர் கண்ணால் பார்க்கும் விஷயங்களை கடகம் ராசிக்காரர்கள் மனதால் உணர்ந்து கொள்வார்கள். ஒரு சூழ்நிலையில் யார் சிரிக்கிறார்கள், யார் மறைக்கிறார்கள், யார் வழிக்குள் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் பேசாமலே புரிந்து கொள்வார்கள். இந்த ஆழமான உணர்ச்சி உணர்வு அவர்களை சாதாரண மனிதர்களிடமிருந்து தனித்துவமாக்குகிறது. இனி உங்கள் இந்த உணர்ச்சி வளம் உங்களை சோர்வடைய செய்யாமல் ஞானமாக மாறி வழிநடத்த வாழ்த்துக்கள். கடகம் ராசிக்காரர்களின் மனம் கடல் போல அமைதியும் ஆழமும், சில நேரங்களில் அலைகளும் நிறைந்தது. வெளியில் அமைதியாக இருப்பார்கள், ஆனால் உள்ளுக்குள் 1000 எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். அவர்கள் சத்தமாக போராட மாட்டார்கள், மௌனமாக தாங்கிக் கொள்வார்கள். இந்த தாங்கும் சக்தியே அவர்களின் மிகப்பெரிய பலம். ஆனால் அதே நேரத்தில் தங்களை மறந்து பிறருக்காக வாழும் பழக்கம் அவர்களை களைப்பாக்கலாம். இனி உங்கள் மனக்கடல் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வாழ்த்துக்கள். கடகம் ராசிக்காரர்கள் உறவுகளில் வீடு போல இருப்பவர்கள். அவர்களிடம் இருந்தால் பாதுகாப்பு உணர்வு கிடைக்கும். நண்பர்களுக்கும் குடும்பத்திற்கும் நேசித்தவர்களுக்கும் அவர்கள் ஒரு தஞ்சம். யாராவது மனம் உடைந்தால் வார்த்தை இல்லாமலே அருகில் அமர்ந்து ஆறுதல் தருவார்கள். இந்த குணமே பலரை உங்களிடம் கட்டி போடும். இனி உங்கள் அன்பு திரும்பி உங்களுக்கு பல மடங்காக கிடைக்க வாழ்த்துக்கள். கடக ராசிக்காரர்களின் வாழ்க்கை வெளிப்படையான வேகத்தில் இல்லை, உள்ளார்ந்த வளர்ச்சியில்தான். அவர்கள் உடனடி வெற்றியை தேட மாட்டார்கள். மெதுவாக உறுதியாக அடித்தளம் போட்டு முன்னேறுவார்கள். ஆரம்பத்தில் பிறர் முன்னேறுவது போல தோன்றினாலும் காலம் சென்ற பிறகு கடகம் ராசிக்காரர்களின் நிலைத்த வெற்றியே பேசும். இனி உங்கள் மெதுவான பயணம் உறுதியான வெற்றியாக மாற வாழ்த்துக்கள். கடகம் ராசிக்காரர்கள் பணம் மற்றும் தொழிலில் பாதுகாப்பை முதன்மையாக கருதுவார்கள். ஆபத்து அதிகமான பாதைகளை அவர்கள் உடனே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஒருமுறை முடிவு எடுத்தால் முழு பொறுப்புடன் செயல்படுவார்கள். சேமிப்பு, நிலைத்த வருமானம், குடும்ப நலன் இவை அவர்களுக்கு முக்கியம். இனி உங்கள் உழைப்பு நிலையான செழிப்பாகவும் மன நிம்மதியாகவும் மாற வாழ்த்துக்கள். கடகம் ராசிக்காரர்களுக்கு கடந்த காலம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நினைவுகள் அவர்களை வழிநடத்தும், சில நேரங்களில் கட்டுப்படுத்தவும் செய்யும். ஆனால் அந்த நினைவுகளே அவர்களுக்கு ஞானமாக மாறும் தருணம் வரும். கடந்த வழிகளை சுமையாக அல்ல பாரமாக மாட்டிக்கொண்டு அவர்கள் வாழ்க்கை மிக உயர்ந்த அலையை அடையும். இனி உங்கள் கடந்த காலம் உங்களை இழுக்காமல் உங்களை உயர்த்த வாழ்த்துக்கள். அந்த வகையில் கடக ராசிக்காரர்களுக்கு எல்லா காரியங்களும் ஜெயம் ஏற்படும். பழைய கடன்களை அடைத்து முடிக்கும் யோகங்கள் உண்டாகும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது. தொலைதூரத்தில் இருந்து யோக பலன்களை பெறுவீர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் எல்லாம் மாறும். தொழில், படிப்பு, உத்தியோகம், வியாபாரத்தில் ஏற்றங்கள் உண்டாகும். 4ஆம் இடத்தில் புதன் அமர்ந்திருப்பதால் அற்புதமான நிலம், வீடு, மனை வாங்கும் யோகங்கள் ஏற்படும். பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதாலும் சூரியன் சுக்கிரன் சேர்ந்திருப்பதாலும் பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். கணவனாக இருந்தால் மனைவியிடம் விட்டு கொடுத்து போவதும் நல்லது. முதுகுவலி, காய்ச்சல் போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அஷ்டமத்தில் ராகு இருப்பதால் வீடு, மனை, வாகன யோகங்கள் ஏற்படும். அரசியலில் இருப்பவர்களுக்கு பெரிய வெற்றிகள் ஏற்படும். சண்டை போட்டு காரியத்தை முடிக்கும் பாக்கியம் உண்டு. நிம்மதியான வாழ்க்கை இருக்காது. பொருளாதாரத்தில் நன்மைகள் ஏற்படும். ராசி லக்னத்தில் இருக்கும் குரு வக்கரமாக கிளம்பி மிதுனத்திற்கு சென்று விட்டார். ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய விமோசனமாக அமையும். இந்த வாதத்தை பொறுத்தவரை அதிக அளவிலான சண்டை சச்சரவுகள் ஏற்படும். இரத்த பந்த உறவுகளின் மரணம் அல்லது கண்டத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம், இரவு நேரத்தில் பயணம் செய்வதை தவிர்ப்பதும் நல்லது. இரவு நேரத்தில் சாப்பிடுவதை தவிர்ப்பதும் நன்மைகளை தரும். பொருளாதாரம் ரீதியாக 90% சந்தோஷம், 70% நன்றாக இருக்கும். சுவாமிமலை முருகர் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டுமில்லாமல் புகழோ பெரும் போட்டியோ இல்லாவிட்டாலும் என் குடும்பம் நிம்மதியாக இருக்கிறது, என் மனம் அமைதியாக இருக்கிறது என்ற உணவே அவர்களின் வெற்றி. அந்த அமைதி அவர்களின் கண்களில் தெரியும். இனி உங்கள் வாழ்க்கை அன்பாலும் நிம்மதியாலும் பாதுகாப்பாலும் நிறைவு பெற வாழ்த்துக்கள். குறிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு இதுவரை இருந்து வந்த கடன்கள் அனைத்தும் அடைத்து முடிப்பீர்கள். எதிரிகள் விஷயத்தில் வெற்றிகள் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் அற்புதமான ஏற்றங்கள் ஏற்படும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். திருமண தடை, புத்திர சந்தான தடை, சுபகாரிய தடைகள் அனைத்தும் பரிபூர்ணமாகவே நீங்கும். கடகம் இருக்கக்கூடிய வீட்டில் மகிழ்ச்சிகள் ஏற்படும். பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. சனி புதன் இணைந்திருப்பதால் வெளியூர், வெளிநாடு செல்லும் யோகங்கள் உண்டாகும். சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். எதிர்பாராத நட்பு, சந்தோஷம், எதிர்பாராத காதல் உண்டாகும். வாழ்க்கையில் செட்டிலாகும் யோகங்கள் உண்டாகும். புதிய தொழில் ஆரம்பிப்பது, டாக்குமெண்டேஷன் செய்து கொடுப்பது, கை மாற்றி விடுவது, தான பத்திரங்கள், தான செட்டில்மெண்ட்டுகள் வரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும்.
உங்களுக்கு எந்தவித ஆரோக்கிய குறைபாடும் மன அழுத்தமும் ஏற்படாது. தந்தையின் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. வேலையாட்கள் விஷயத்தில் மிகுந்த கவனம் தேவை. புதன் பார்வை இருப்பதால் லாபம் பலம் உண்டாகும். நண்பர்களால் சந்தோஷங்கள் ஏற்படும். 2இல் கேது 8இல் ராகு இருப்பதால் மன அழுத்தம், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கீழ் முதுகு தண்டுவட பாதிப்புகள் போன்றவை ஏற்படும் வாய்ப்புள்ளதால் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். கடகராசி பெண்கள் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது. வண்டிகளில் செல்லும் போது அதீத கவனமாக இருப்பதும் நல்லது. ஸ்பீடு பிரேக்கர்களில் கவனமாக செல்வதும் நல்லது. இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும். நவக்கிரகத்தில் இருக்கும் ராகு வழிபாவி வியாழக்கிழமை தோறும் புத்தாண்டு முழுக்க உணவளிப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குபேர யோகம், அஷ்டலட்சுமி யோகம் உண்டாகும். முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சந்தோஷமும் பொருளாதாரமும் 90% நன்மைகள் நடக்கும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய உள்ளது. அடுத்ததாக கடகராசிக்காரர்களே, உங்கள் ராசிநாதனாகிய சந்திரன் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கும் நிலையில் இந்த ஆண்டு பிறப்பதால் எல்லா விஷயங்களிலும் நீங்கள் ஜெயித்து காமிக்கும் யோகங்கள் உண்டாகும். பணவரவு, செல்வாக்கு, புதிய பதவி என இந்த ஆண்டு முழுவதும் பரபரப்பாக இருப்பீர்கள். கடந்த ஆண்டுகளில் கைநேவி போன சில வாய்ப்புகள் இந்த ஆண்டு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். எங்கு சென்றாலும் மரியாதை உங்களுக்கு கூடிக்கொண்டே இருக்கும். பார்த்தும் பார்க்காமல் சென்றவர்கள் கூட உங்களிடம் வந்து மதித்து பேசும் நிலை ஏற்படும். உறவினர்கள், நண்பர்கள் மத்தியில் கௌரவங்கள் உயரும். 9வது இடத்தில் சனி பகவான் தொடர்ந்து இருப்பதால் அப்பாவின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவதும் நல்லது. அவசரமான முடிவுகளை தவிர்ப்பதும் நல்லது. ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமித்துக் கொள்வதும் நல்லது. குரு பகவான் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு 12வது இடத்தில் இருப்பதால் சுப செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும். திடீர் பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள், வெளியூர் பயணங்கள் உண்டாகும். குரு பகவான் இந்த மாதம் இனிவரும் 6 மாதங்களில் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவதும் நல்லது. முன்கோபத்தை தவிர்ப்பதும் நல்லது. வீண் பழி சுமத்துவதற்கான வாய்ப்புள்ளதால் அதனை துடைத்து போட்டு கொண்டு செல்வதும் நல்லது. அக்டோபர் மாதம் டிசம்பர் மாதம் வரைக்கும் ராசிக்கு 2ஆம் வீட்டில் வந்து குரு பகவான் அமர்வதால் அந்த காலகட்டம் மிகுந்த அருமையாக இருக்கும். திடீர் பணவரவுகள் எதிர்பார்க்கலாம். பெரிய பதவிகள், பெரிய பொறுப்புகளும் உங்களை தேடி வரும். டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது இனிவரும் மாதங்கள் டிசம்பர், நவம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் போன்ற மாதங்களில் ராகு கேது பெயர்ச்சி நடைபெற உள்ளது. அது உங்களுக்கு அவ்வளவு நன்மைகளை ஏற்படுத்தாது என்பதால் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது. ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பதும் நல்லது. செவ்வாய் 8வது இடத்தில் பிப்ரவரி மாதம் முதல் ஏப்ரல் 2ஆம் தேதி வரை மறைவதால் பணம் கொடுப்பது, ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பதும் நல்லது. அடுத்ததாக உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகமாக இருந்தாலும் அலுவலகத்தில் நல்ல மரியாதை கிடைக்கும். இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு வியாபாரம் நன்றாகவே இருக்கும். வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. மேலும் பிள்ளைகளுக்கு திருமண யோகங்கள் ஏற்படும். உறவினர்கள் மத்தியில் செல்வாக்குகள் அதிகரிக்கும். அருகில் இருக்கும் சிவன் கோயில்களுக்கு சென்று வழிபடுவது, சித்தர் பீடங்களில் வியாழக்கிழமை தோறும் தானம் செய்வது மேன்மைகளை தரும். கைகளை இழந்தவர்களுக்கு தானம் கொடுப்பது ஏற்றத்தை தரும். அதாவது கடகராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சந்திர லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கும் வேளையில் இந்த புத்தாண்டு பிறப்பது நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் என்பதற்கு ஒரு நல்ல நிமித்தம். கடந்த சில ஆண்டுகளாக நீங்கள் சந்தித்த அவமானங்களும் கைநிலவி போன வாய்ப்புகளும் இந்த ஆண்டு தேடி வரும். உங்களை கண்டு விலகி சென்றவர்கள் கூட இப்போது உங்கள் செல்வாக்கை கண்டு தேடி வந்து பேசுவார்கள். சமுதாயத்திலும் உறவினர்கள் மத்தியிலும் உங்கள் அந்தஸ்து உயரும். பணப்புழக்கம் சீராக இருக்கும் என்றாலும் ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்துவதும் நீண்ட கால சேமிப்பிற்கு வழிவகுக்கும். இந்த ஆண்டு நடைபெறவுள்ள குரு பெயர்ச்சி மிக முக்கியமானது. குருவால் சுப செலவுகளும் வெளிநாட்டு பயணங்களும் உண்டாகும். அதேபோல் இனிவரும் 6 மாதங்கள் குரு உங்கள் ராசிக்குள்ளேயே வருவதால் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. பித்த நோய்கள் அல்லது செரிமான கோளாறுகள் வரலாம். அதேபோல் 9ஆம் இடத்தில் சனி நீடிப்பதால் தந்தையின் உடல்நலத்தில் அலட்சியம் காட்ட வேண்டாம். பூர்வீக சொத்து விவகாரங்களில் அவசர முடிவுகளை தவிர்ப்பதும் நல்லது. மேலும் ஜாமீன் கையெழுத்து போடவே வேண்டாம். இது உங்களை சிக்கலில் தள்ளக்கூடும். அதே போல ஆண்டின் பிற்பகுதியில் இனிவரும் மாதங்கள் ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இல்லை. எனவே எதிலும் நிதானம் தேவை. தேவையற்ற முன்கோபத்தை குறைத்து கொண்டால் வீண் பழிகளிலிருந்து தப்பிக்கலாம். திடீர் பணவரவையும் பெரிய உதவிகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணிச்சுமை கூடினாலும் அதற்கேற்ற அங்கீகாரமும் பாராட்டும் மேல் அதிகாரிகளிடமிருந்து கிடைக்கும். வியாபாரிகள் புதிய முதலீடுகளை நிலம் மற்றும் தங்கம் போன்ற அசையா சொத்துக்களில் செய்வது எதிர்காலத்திற்கு பெரும் லாபத்தை தரும். சொந்த வீடு கட்டும் கனவு நனவாகும் காலம் இது. பிள்ளைகளுக்கு திருமண யோகம் கைகூடி வரும். இந்த ஆண்டு முழுவதும் மேன்மை பெற அருகில் உள்ள சிவன் கோவில்களுக்கு சென்று வழிபடுவதும், வியாழக்கிழமைகளில் சித்தர் பீடங்களில் அன்னதானம் செய்வதும் சிறந்தது. குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவது உங்கள் கர்ம வினைகளை குறைத்து வாழ்வில் ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இந்த ராசிக்கு குரு உச்சம் பெறுவதாலும் லாப அதிபதியான சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதாலும் இந்த ராசிக்காரர்கள் ஓரிரு மாதங்களில் நிதி பிரச்சனைகளில் நிச்சயமாக விடுபட
வாய்ப்புள்ளது. சம்பள உயர்வு, கூடுதல் வருமான ஆதாரங்கள், திடீர் பணவரவு கிடைப்பது போன்றவற்றால் இவர்கள் நிதி மற்றும் கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவார்கள். இந்த ராசிக்காரர்கள் பெற்றோரிடமிருந்தும் எதிர்பார்த்த நிதி உதவியை பெறுவார்கள். அதிலும் முக்கியமாக கடக ராசிக்காரர்களுக்கு பெற்றோர் பெரியோரின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நன்மைகளை தரும். பிள்ளைகளின் படிப்பு, உத்தியோகம், வியாபாரம், தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமண அமைப்பு, புத்திர சந்தான பாக்கியம், துணை அமைப்பு, காதல் அமைப்பு போன்றவை ஏற்கப்படும். மனைவியின் வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும். மனைவியின் வேலை, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் மங்களம் உண்டாகும். ஆடை ஆபரணங்கள் அனைத்தும் கடக ராசியினர் வீட்டில் உள்ளவர்களுக்கு கிடைக்கும். அனைத்து விதமான நன்மைகளும் நடக்கும். எனவே இந்த ஆண்டு வரை சனி பகவான் 9ஆம் இடத்தில் வலிமையாக இருப்பதால் 5 வருடமாக இருந்து வந்த மனத்தாங்கல்கள், கஷ்டங்கள் அனைத்தும் பரிபூர்ணமாகவே நீங்கும். வாகனத்தில் செல்லும் போது மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது. மன அழுத்தம் வரும் வாய்ப்புள்ளதால் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை. யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும். சுபவிரய பாக்கியம் உண்டாகும். 8இல் உள்ள ராகு கடல் கடந்து தொழில் செய்யும் யோகங்கள் ஏற்படும். வண்டி வாகனங்களை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வாங்கும் யோகங்கள் ஏற்படும். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகள் உண்டாகும். 2ஆம் இடத்தில் கேது இருப்பதால் வார்த்தைகளில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது. அரசியல்வாதிகள் திடீரென பெரிய ஏற்றம் பெறும் யோகங்கள் உண்டாகும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். பேசும் வார்த்தைகளில் இனிமையை கடைபிடிப்பதும் நல்லது. இடது பக்க உறவுகள், இதயம், லிவர், கிட்னி போன்ற தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை. நவக்கிரகத்தில் இருக்கும் குரு பகவான், மகான்கள் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கோளார் பதிகத்தை கேட்பது, சொல்வது ராகு கேது தோஷத்திலிருந்து நிவர்த்திகளை ஏற்படுத்தும். வியாழக்கிழமை தோறும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதேபோல் புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகங்கள் உண்டு. கடன் சுமைகள் சிறுக சிறுக குறையும். பண சேமிப்புகள் உண்டாகும். அஸ்தமஸ்தானமான 8ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருப்பதால் சிறு விரயங்கள் உண்டாகும். மனதில் குழப்பங்கள் காணப்படும். உடல்நல குறைபாடுகள் உண்டாகும். மருத்துவ விரய செலவுகளும் உருவாகும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது இருப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் மிகுந்த கவனம் தேவைப்படுகிறது. அந்நிய மொழிக்காரர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கவும். யாரையும் முழுமையாக நம்பி விடாதீர்கள். ராசிக்கு 9வது இடமான பாகிஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனைகள் உண்டாகும். பூர்வீகத்தை விட்டு தள்ளி இருக்க வேண்டி வரும். தந்தையாருடன் கருத்து வேறுபாடுகள் உருவாகும். தந்தையுடன் கனிவுடன் நடந்து கொள்ளுங்கள். வீண் வாக்குவாதங்கள் தவிர்க்கவும். பரிகாரம்: வாரம் தோறும் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு செய்வது வரவும். இயலாதவர்களுக்கு உதவி செய்து வாருங்கள். குலதெய்வ வழிபாடு சிறப்பை தரும். நல்லதே நடக்கும். ஏனென்றால் கடகராசி அதிகாரத்தின் உச்சாணி கொம்பு. இந்த ஆண்டு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் முதல் ராசி கடகம். குரு பகவான் உங்கள் ராசியிலேயே அமர்ந்து உச்சம் பெறுகிறார். ஹம்ச யோகம். உங்கள் ராசியில் குரு அமர்வதால் ஹம்ச மகா புருஷ யோகம் உண்டாகிறது. இது அறிவாற்றல் மற்றும் தலைமை பண்பை மேம்படுத்தும். பதவி யோகம். அரசியலில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் மிகச் சிறப்பானது. எதிர்பாராத உயர்மட்ட பதவிகள் அல்லது முதல்வர் சிஎம் ஆகும் அளவிற்கு செல்வாக்குகள் உயர வாய்ப்புகள் உள்ளது. சமூகத்தில் உங்கள் சொல்லுக்கு மதிப்புகள் கூடும். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் நீங்கள் மிகுந்த உற்சாகம் கொண்டவர். மற்றவர்களை சரியான பாதையில் வழிநடத்த விரும்புபவர்கள். அர்ப்பணிப்பும் வளமான சிந்தனையும் கொண்டவர். கடந்த கால உழைப்பிற்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதால் இது உங்களுக்கு வெற்றிகரமான ஆண்டாகும். அதிகாரம் மற்றும் தலைமை பண்புகள் உங்களை தேடி வரும். பதவி உயர்வு, பாராட்டுக்கள், விருதுகள் மற்றும் அங்கீகாரத்தை எதிர்பார்க்கலாம். சாதகமான மாதமாகும். நண்பர்கள் மற்றும் குழுக்களுடான உரையாடல்களை மகிழ்ந்து அனுபவிப்பீர்கள். புதிய இடங்களை காணவும் புதிய மனிதர்களை சந்திக்கவும் ஆர்வமாக இருப்பீர்கள். உங்களின் சுறுசுறுப்பால் மக்கள் ஈர்க்கப்படுவார்கள். உங்களின் இலக்குகளை பிறரிடம் பகிர்ந்து கருத்துக்களை கேளுங்கள். சராசரியான மாதமாக இருந்தாலும் நீங்கள் பலரின் கவனத்தை பெறுவீர்கள். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி சிலர் அறிந்திருக்கக்கூடும் என்பதால் கவனமாக இருக்கவும். இதற்கிடையில் சொத்துக்கள், வரிகள், காப்பீடு மற்றும் வாரிசுரிமை தொடர்பான விவாதங்கள் முக்கியத்துவம் பெறும். குறிப்பாக சராசரி மாதமான மனம் சார்ந்த வேலைகளுக்கு இன்று உகந்த நாள். ஏனென்றால் நீங்கள் நுணுக்கங்களில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். எதை செய்தாலும் கவனமாகவும் சிறப்பாகவும் செய்வீர்கள். சொத்து சார்ந்த விவாதங்கள் பலன் தரும். கூட்டாளிகளிடம் பொறுமையாக இருங்கள். அதாவது கடக ராசிக்காரர்களுக்கு ராஜ குருவானவர் அள்ளி கொடுக்க காத்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு குருவின் பார்வை கிடைப்பதால் சமூகத்தில் அந்தஸ்து உயரும். நீங்கள் செய்யும் கடின உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் இந்த தை மாதம் முதல் கிடைக்கப் போகிறது. வீடு, நிலம் போன்ற சொத்துக்கள் வாங்கும் யோகங்கள் உண்டாகும். பூர்வீக சொத்து தகராறுகள் முடிவுக்கு வரும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். உயர்கல்வி வாய்ப்புகள் பிரகாசமாகவே இருக்கும். கடந்த சில காலங்களாகவே பல சவால்களை சந்தித்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடகராசியும் உதவி செய்ய போகிறது. இனியெல்லாம் வெற்றியாகவே உங்களுக்கு அமையும்.
குருவின் அருள் உங்களை ராஜா போல் வாழ வைக்கும். கடகராசிக்காரர்களுக்கு இனிமேல் அதிர்ஷ்ட மழைதான். மேலும் இனிவரும் மாதங்களில் குரு உங்கள் 6வது வீட்டில் உச்சம் பெறப் போகிறார். இதன் விளைவாக எதிரிகள் மீது வெற்றி, கடன் சுமைகள் குறையும், உடல்நல பிரச்சனைகளில் முன்னேற்றம், வேலைப்பளு அதிகரித்தாலும் அதற்கான பலன் கிடைக்கும். போட்டித் தேர்வுகள் மற்றும் பணியிட போட்டிகளில் வெற்றி, கடின உழைப்பின் பலனை அனுபவிக்கும் காலமாகவே இது இருக்கும். மேலும் கடகராசியை சேர்ந்த அப்பாக்கள் தங்கள் பாசமான மற்றும் பாதுகாப்பு உணர்வுள்ள இயல்புக்காக பெயர் பெற்றவர்கள். உணர்ச்சிகளையும் உள்ளுணர்வையும் ஆளும் சந்திரனால் ஆளப்படுவதால் கடகராசியை சேர்ந்த தந்தைகள் தங்கள் குழந்தைகளின் உணர்வுகள் மற்றும் தேவைகளுடன் ஆழமான பிணைப்பை கொண்டுள்ளனர். அவர்கள் தங்கள் குழந்தைகள் பாதுகாப்பாகவும் நேசிக்கப்படுவதாகவும் உணரும் ஒரு அன்பான வீட்டுச் சூழலை உருவாக்குகிறார்கள். கடகராசி தந்தைகள் உணர்ச்சி பூர்வமான ஆதரவை வழங்குவதில் சிறந்தவர்கள். மேலும் ஆறுதல் தரும் வார்த்தைகளை கேட்கவோ அல்லது நம்பிக்கை ஊட்டும் அரவணைப்பை வழங்கவோ எப்போதும் தயாராக இருப்பார்கள். மேலும் இதையெல்லாம் தாண்டி கடகம் ராசிக்காரர்களின் உள்ளுணர்வு சாதாரண அறிவல்ல, அது ஒரு உள்ளார்ந்த எச்சரிக்கை மணி. எந்த மனிதரிடமும் நம்பிக்கை வைக்க வேண்டும், எந்த சூழ்நிலையில் மௌனம் காக்க வேண்டும், எப்போது முன்னேற வர வேண்டும், இவையெல்லாம் அவர்களுக்கு உள்ளுக்குள்ளே தெரிந்துவிடும். பலர் வெளிப்படையாக பேசி புரிந்து கொள்வார்கள். கடகம் ராசிக்காரர்கள் உணர்ந்து புரிந்து கொள்வார்கள். இந்த உள்ளுணர்வு அவர்களை பல தவறுகளிலிருந்து காப்பாற்றி சரியான பாதையில் மெதுவாக அழைத்து செல்கிறது. இனி உங்கள் உள்ளுணர்வு தெளிவாகவும் நம்பிக்கையுடனும் உங்களை வழிநடத்த வாழ்த்துக்கள். கடகம் ராசிக்காரர்களுக்குள் மறைந்திருக்கும் துணிச்சல் வெளிப்படையாக தெரியாது. அவர்கள் சத்தமாக போராட மாட்டார்கள், ஆனால் தேவையான நேரத்தில் பாறை போல நிற்பார்கள். குடும்பம், மரியாதை, நியாயம் இவை பாதிக்கப்படும் போது அவர்கள் காட்டும் உறுதி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும். இந்த அமைதியான துணிச்சலே அவர்களின் உண்மையான வலிமை. இனி அந்த துணிச்சல் சரியான தருணங்களில் வெளிப்பட்டு உங்களை பாதுகாக்க வாழ்த்துக்கள். கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கைகள் திருப்பு முனைகள் மெதுவாக நடக்கும். ஒரு நாள் திடீரென மாறுவதில்லை, ஆனால் ஒரு காலகட்டம் முடிவடைகிறது. அந்த மாற்றங்கள் ஆரம்பத்தில் பயமாக தோன்றினாலும் பின்னால் பார்த்தால் அவை உங்களை பாதுகாக்கவே வந்தவை என்பதை உணர்வீர்கள். இனி உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றமும் உங்களுக்கு நல்ல திசையை காட்ட வாழ்த்துக்கள். கடகம் ராசிக்காரர்கள் துன்பத்தை வெளியில் காட்ட மாட்டார்கள், உள்ளுக்குள் மாற்றிக்கொள்வார்கள். வலி அவர்களை உடைக்காது, மாறாக இன்னும் ஆழமாக உணர கற்றுத்தரும். அந்த ஆழமே அவர்களை மனிதர்களை புரிந்து கொள்ளும் திறனில் உயர்த்தும். இனி உங்கள் அனுபவங்கள் உங்களை சுமையாக்காமல் ஞானமாக மாற வாழ்த்துக்கள். கடகம் ராசிக்காரர்கள் உங்களை ஒரு வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் விடுவித்தல் கற்றுக்கொள்கிறார்கள். எல்லாவற்றையும் பிடித்து கொண்டு பாதுகாப்பதே வாழ்க்கையல்ல என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். சில நினைவுகள், சில எதிர்பார்ப்புகள், சில வழிகள் இவைகளை விடுவித்தால்தான் மனம் இலகுவாகும். அந்த விடுவித்தலே அவர்களின் வாழ்க்கையில் புதிய அமைதியை கொண்டு வரும். இனி உங்கள் மனம் தேவையற்ற சுமைகளிலிருந்து விடுபட்டு இலகுவாக வாழ்த்துக்கள். கடகம் ராசிக்காரர்களின் இறுதி நிறைவு வெளிப்படையான வெற்றிகளில் இல்லை, உள்ளார்ந்த நிம்மதியில்தான். நான் நேசித்தேன், நான் பாதுகாத்தேன், நான் நேர்மையாக இருந்தேன் என்ற உணர்வே அவர்களின் வெற்றி. அந்த உணர்வு அவர்களின் வாழ்நாளின் மிகப்பெரிய செல்வம். இனி உங்கள் வாழ்க்கை அந்த ஆழமான நிறைவால் நிரம்பி நாட்கள் அமைதியாகவும் இனிமையாகவும் செல்ல வாழ்த்துக்கள். மேலும் கடக ராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கை மெதுவாக வளர்ந்து நிலையான உயரத்தை அடையும். உடனடி புகழ் அல்லது அதிரடி முன்னேற்றம் இவர்களின் பாதை அல்ல, ஆனால் காலப்போக்கில் நம்பிக்கை, பொறுப்பு, நேர்மை ஆகியவற்றின் மூலம் அவர்களுக்கு ஒரு உறுதியான இடம் உருவாகும். சக ஊழியர்கள் நம்பும் நபராகவும் மேலதிகாரிகள் மதிக்கும் மனிதராகவும் அவர்கள் மாறுவார்கள். இனி உங்களின் உழைப்பு மறைக்கப்படாமல் சரியான நேரத்தில் அங்கீகாரம் கிடைக்க வாழ்த்துக்கள். கடகம் ராசிக்காரர்களின் பணவரவு வாழ்க்கை ஒரு அலைபோல் இருக்கும். சில நேரங்களில் செலவுகள் அதிகமாகி மனச்சுமை கொடுக்கும், ஆனால் அதே போல் எதிர்பாராத வழிகளில் பணவரவும் கிடைக்கும். பணத்தை அவர்கள் பெரும்பாலும் தங்களுக்காக அல்ல, குடும்ப நலனுக்காக பயன்படுத்துவார்கள். இனி உங்கள் உழைப்பின் பயன் வீணாகாமல் சேமிப்பும் வளவும் ஒன்றாக பெருக வாழ்த்துக்கள். கடகம் ராசிக்காரர்களின் உறவுகள் அவர்களின் உயிர்ப்பிப்பாகும். நேசித்தால் முழுமையாக நேசிப்பார்கள், காப்பாற்ற வேண்டுமென்றால் தங்களையே மறந்து காப்பாற்றுவார்கள். அதே சமயம் அவர்களின் உணர்ச்சியை மதிக்காதவர்கள் மெதுவாக வாழ்க்கையிலிருந்து விலகி விடுவார்கள். இனி உங்களை உண்மையாக மதிக்கும் உறவுகள் மட்டுமே உங்களை சுற்றி இருக்க வாழ்த்துக்கள். கடகம் ராசிக்காரர்களின் கனவுகள் பெரிதாக இருக்காது, ஆனால் அர்த்தமுள்ளதாக இருக்கும். அமைதியான வீடு, மன நிம்மதியான குடும்பம், மரியாதையுடன் கூடிய வாழ்க்கை, இதுவே அவர்களின் கனவு. அந்த கனவு மெதுவாக ஆனால் உறுதியாக நிறைவேறும். இனி உங்கள் கனவுகள் உங்கள் வாழ்க்கையில் உண்மையாக மாற வாழ்த்துக்கள். கடகம் ராசிக்காரர்கள் ஒரு கட்டத்தில் தங்களை முன்னிலைப்படுத்த கற்றுக்கொள்வார்கள். பிறரை கவனித்து கொண்டே வாழ்க்கையை செலவழித்தார்கள். நானும் முக்கியம் என்பதை உணர்வார்கள். அந்த உணர்வு அவர்களின் மனநிலைகளையும் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தும். இனி உங்கள் ஆசைகளுக்கும் தேவைகளுக்கும் மதிப்பு கிடைக்க வாழ்த்துக்கள். கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையின்
இறுதி ஆசிர்வாதம், அமைதியான மனம், ஓசையில்லாத மகிழ்ச்சி, சத்தமில்லாத திருப்தி. இதுவே அவர்களின் மிகப்பெரிய வெற்றி. அந்த அமைதி அவர்களை எந்த சூழ்நிலையிலும் தளர விடாது. இனி உங்கள் வாழ்க்கை முழுவதும் அந்த அமைதியால் நிரம்பி ஒவ்வொரு நாளும் நன்றியுடன் தொடங்க வாழ்த்துக்கள். மேலும் இதையெல்லாம் தாண்டி கடக ராசிக்காரர்களின் ஆன்மீக பாதை வெளிப்படையானது அல்ல, அது உள்ளுக்குள் நடக்கும் பயணம். கோவில்கள், வழிபாடுகள் மட்டுமல்ல, அவர்களுக்கு உண்மையான ஆன்மீகம் என்பது மனசாட்சியோடு வாழ்வது, பிறருக்கு தீங்கு செய்யக்கூடாது என்ற எண்ணமே அவர்களின் தியானம். இந்த உள் அமைதி அவர்களை கடினமான சூழ்நிலைகளிலும் சமநிலையில் வைத்திருக்கும். இனி உங்கள் உள்ளம் இன்னும் தெளிவாகி மன அமைதி பலப்பட வாழ்த்துக்கள். கடக ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட காலங்கள் மெதுவாக வந்து ஆழமாக அமையும். ஒரே நாளில் எல்லாம் மாறும் வகையிலான அதிர்ஷ்டம் இவர்களுக்கு இல்லை. ஆனால் ஒரு காலகட்டம் வந்தவுடன் வாழ்க்கையின் பல பகுதிகளில் சிறிய சிறிய நல்ல மாற்றங்கள் தொடங்கும். வேலை, பணம், உறவுகள் அனைத்திலும் ஒரே நேரத்தில் ஒளி தெரியும். இனி உங்கள் வாழ்க்கையில் வரும் நல்ல காலம் நீண்ட நாட்கள் நிலைக்க வாழ்த்துக்கள். கடக ராசிக்காரர்களுக்கு சொத்து மற்றும் வீடு சம்பந்தமான யோகம் வாழ்க்கையில் உறுதியாக அமையும். அது பெரிய மாளிகையாக இருக்க வேண்டியதில்லை, ஆனால் மன நிம்மதி தரும் ஒரு சொந்த இடம் கண்டிப்பாக அமையும். அந்த இடம் அவர்களுக்கு பாதுகாப்பு உணர்வையும் வாழ்க்கையில் ஒரு நிலைத்தன்மைகளையும் வழங்கும். இனி வீடு, நிலம், சொத்து சம்பந்தமான காரியங்கள் சீராகவும் இனிதாகவும் நிறைவேற வாழ்த்துக்கள். சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.